முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் வெளிநாடு செல்கிறார் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாடுகளுக்கு சென்று எவ்வளவு முதலீடுகள் அவர் ஈர்த்திருக்கிறார் கடந்த 4 முறை. இது 5வது விசிட். உங்க கார்பரேட்டர்ஸ் கிட்டக்கு இவ்வளவு பணம் இருக்கு சார். டிஆர்பி ராஜா கிட்ட இல்லாத பணமா, டிஆர் பாலு கிட்ட இல்லாத பணமா, ஜெகத் ரட்சகன் கிட்ட இல்லாத பணமா, எவாவெலுட்ட இல்லாத பணமா? என்ன சார் நீங்க யாருடைய காதுல பூ சுத்துறீங்க சார் நீங்க முதல்வர் அவர்களே? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போறாரு, 7616 கோடி கொண்டு வராங்க. ஒரே ஒரு கதை சொல்றேன், அமெரிக்கால இல்லாத பணமா அங்க போயிட்டு ஒரு வாரம் ஜாலியா சுத்திவிட்டு 7000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணினேன் அப்படிங்கிறீங்களே, எவ்வளமா இல்லையா? ஏக்கர் ஏக்கர் ஆப்பிள் தோட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இன்னைக்கு என்னடான்னா அவங்களுடைய பணம் எல்லாமே, அதாவது தமிழ்நாட்டுல முதலீடு செய்ய வேண்டிய பணத்தை அவங்க வெளிநாடுகளை கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன அவசியம்? அதே சமயம் முதல்வர் என்ன பண்றாரு, வெளிநாடுகளிலிருந்து முதலீடு திரட்டுவதற்காக செல்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சார் லாஜிக் இருக்கு இதுல? பரந்தூர் வளைச்சு போட்டோம், இப்போ ஹோசூர் விமான நிலையம் கட்ட போறோம், அங்கேயும் நாங்க நிலங்கள்லாம் வளைச்சு போட்டுருவோம், ஜி ஸ்கொயருக்கு அங்கேயும் போயிட்டு போட போட்டுருவோம் ஜி ஸ்கொயர்காரன். நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, முதல்வருடைய மருமகன் சபரீசன் அவர்கிட்ட இல்லாத பணமா சார்? அவர் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு நீங்க சொல்லுங்க. சன் குழுமம் கிட்ட இல்லாத பணமா நீங்க சொல்லுங்க. எலோன் மஸ்க் வந்தாரு. எலோன் மஸ்க் யாரை போய் பார்த்தாரு தமிழ்நாட்டுல? ஒரு எலோன் மஸ்க் தமிழ்நாட்டுல சபரீசனை போய் பார்த்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் சார், தமிழ்நாட்டுல யாருகிட்ட பணம் இருக்கு அப்படின்னுட்டு. பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு, ஒரே ஒரு குடும்பத்துல வருஷா வருஷம் 30,000 கோடி ரூபாய் கள்ளப்பணம் சேர்க்கப்படுகிறது, பணம் அங்க போய் குவியுது அப்படிங்கிறாரு. ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நீங்க பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுல 11.19% இன்னைக்கு growth இருக்குன்னு சொன்னா அது தொழில்கள் மூலமாகவே வந்த growth இல்ல, வேலை வாய்ப்பின் மூலமாக வந்த growth கிடையாது. இது ரியல் எஸ்டேட்ல ஆர்டிபிஷியலா பூம் காமிச்சு அதனால வர ஹோம் குரோன் ஆண்டர்பிரனர் அப்படிம்பாங்க. ஹோம் குரோன் அப்படின்னா நம்ம மண்ணிலேயே உதிக்கிற தொழிலதிபர்கள். அவங்களுக்கு பயங்கரமான காம்படிட்டிவ்னஸ் இருக்கும், போட்டி மனப்பான்மை இருக்கும், வெற்றி பெறணும்ங்கிற ஒரு வெறி இருக்கும், கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க, ஆமுக்கி வைக்கிறீங்க. அவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்கறது இல்லை. எவனாலும் தொழில் ஆரம்பிச்சான்னு சொன்னா டிஎம் கேட்கறாங்க உட்காந்துட்டு எனக்கு பார்ட்னர், நான் தான் பார்ட்னர், எனக்கு பணம் கொடு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னுடைய ப்ராஃபிட்ல எனக்கு பணம் கொடு அப்படின்னா எவன் சார் வருவான்? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். முதலீடு ஈர்ப்பதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு பயணம் போறாரு. ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு. இந்த பயணம் தான் கடைசி பயணமாக இருக்குமா, இல்ல இதுக்கு அடுத்தது வேற எதனா பயணம் மேற்கொள்வாரா? அது மட்டும் இல்லாம ஆட்சி முடிய சில மாதங்கள் தான் இருக்கு. இந்த பயணம் இப்போ நமக்கு தேவையாக இருக்கா சார்? இது இன்ப சுற்றுலாவா அல்லது மருத்துவ சுற்றுலாவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப நாளாவே அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் வெளிநாடு செல்கிறார் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாடுகளுக்கு சென்று எவ்வளவு முதலீடுகள் அவர் ஈர்த்திருக்கிறார் இந்த கடந்த 4 முறை. இது 5வது விசிட். இதுக்கப்புறமா ஒரு விசிட் இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா டிசம்பர் மாதம் ப்ராபப்ளி இன்னொரு முறை போனாலும் போகலாம், பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஆனால் கடந்த 4 முறை அவர்கள் விசிட் பண்ணின இடங்களுக்கு டேட் முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ நாள் இருந்தாங்கங்கிறதை சொல்கிறேன். அதாவது ஒரு இன்வெஸ்டர் மீட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இன்வெஸ்டர் மீட் போட்டுட்டு முதலீடுகளை திரட்டணும், அதுதான் உங்களுடைய திறமை. இதெல்லாம் ஜெயலலிதா ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க. ஜெயலலிதா 2011 ஜெயிச்சுட்டு வந்த போது 2012 ஒரு இன்வெஸ்டர் மீட் போடுறாங்க சார். அதுல ஒரே நாள் 2,12,000 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன ஒரே நாள். அதுல 10-20% தான் வரும் கடைசியில, ஏன்னா பாக்கியெல்லாம் ஒப்பந்தமாவே இருக்கும். ஆனா அதுவே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். அதாவது அந்த காலத்து சூழ்நிலைப்படி 2011-12 சூழ்நிலைப்படி
வேறு எந்த மாநில முதல்வரும் இன்க்ளூடிங் நரேந்திர மோடி தான் சொல்றேன். நரேந்திர மோடி வந்து குஜராத்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது கூட அவரால் அவ்வளவு மொபிலைஸ் பண்ண முடியல, ஜெயலலிதா மொபிலைஸ் பண்ணாங்க. அதுதான் சார் திறமை உங்களுக்கு. நீங்கெல்லாம் ஊர் ஊரா அலையறதுக்கு அவசியம் இல்லை. அப்படியே நீங்க ஏதாவது ஒரு வெளியூருக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஒரு 10,000 20,000 கோடி ரூபாய் கொண்டு வரணும். நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? நான் சொல்றேன் சார், பட்டியல் இருக்கு சார் என்கிட்ட. மார்ச் 22 2022 அவர் போறாரு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். 6,100 கோடி ரூபாய் ஒப்பந்தம் பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த 6,100 கோடி ரூபாயில எவ்வளவு இங்க வந்திருக்குங்கிறது தெரியாது. லுலு மால் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லுலு மால் அது கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க, ப்ராபபிளி ஆரம்பிச்சிருப்பாங்க. லுலு மால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எனக்கு. நான் கேரளா தான். கேரளால எல்லா இடத்துலயுமே லுலு மால் இருக்கு. ஒரு மால் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே. அதுல எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 500 600 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே. மே 23 திருப்பி போறாரு சிங்கப்பூர் ஜப்பான். 2 வாரம் சுற்றுப்பயணம். சிங்கப்பூர் அதாவது போகும்போதெல்லாம் குடும்பத்தை கூட்டிட்டு போவாரு. மார்ச் 22 போகும்போது 2022 மார்ச்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய்க்கெல்லாம் போயிட்டு வரும்போது முதல்ல அங்க யார் போனாங்க தெரியுமா? டிஎம்கேனுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போனாரு. ஏன் போனாரு? உங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட்டிட்டு போறது உங்களுக்கு என்ன அவசரம்? அவசியம். உங்களுடைய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கூட்டிட்டு போகணும். இது வணிக மினிஸ்டர் கூட்டிட்டு போகணும். இஸ்ரேல் மாதிரி ஊர்களுக்கு போகணும்னு சொன்னா விவசாயத்துறை அமைச்சரை கூட்டிட்டு போகணும். அதை விட்டு முதல்ல சண்முக சுந்தரம் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என்ன அவசியம் அப்படின்னு கேட்கிறேன். அதுதான் உங்களுடைய எண்ணத்தின் மேல் சந்தேகம் வருவதற்கு காரணமே இதுதான் சார். ஓகே. சிங்கப்பூர்ல ஜப்பான்ல போயிட்டு எவ்வளோடா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா 1,342 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறாரு. 1,342 கோடி, 2 கோடி ரூபாய் அதையும் சேர்த்தே சொல்றேன். ரவுண்ட் அமௌண்ட் நான் சொல்லல. இது வந்து அபிஷியல் கவர்மெண்ட் ஃபிகர் தான் நான் சொல்றேன். நான் பொய்யெல்லாம் சொல்லல, இட்டுக்கட்டி சொல்லல. 1,342 கோடி ரூபாய்க்கு நீங்க ஜப்பான்லயும் சிங்கப்பூர்லயும் போயிட்டு இன்ப சுற்றுலா பண்ணிட்டு வரீங்களே 2 வாரம். அவசியம் என்ன? உங்க கார்பரேட்டர்கிட்ட சொன்னான்னா அவன் பண்ணி கொடுப்பான் சார். அங்க 1,342 கோடி ரூபாய் எவனோ ஒரு டிஎம்கே கார்பரேட்டரை கூப்பிட்டு, டேய் உனக்கு திருமணி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல நான் உனக்கு பிளாட் போட்டு தரேன், அலாட்மெண்ட் போட்டுறேன், நீ அங்க 2,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுன்னா அவன் பண்ணிட்டு போறான். உங்க கார்பரேட்டர்ஸ் கிட்டக்கே இவ்வளவு பணம் இருக்கு சார். டிஆர்பி ராஜா கிட்ட இல்லாத பணமா? டிஆர்பி பாலு கிட்ட இல்லாத பணமா? ஜெகத் ரட்சகன் இல்லாத பணமா? எவவெலுட்ட இல்லாத பணமா? என்ன சார் நீங்க யாருடைய காதுல பூ சுத்துறீங்க சார் நீங்க முதல்வர் அவர்களே? எனக்கு தான் புரியல. ஜனவரி மாசம் 2024 ஸ்பெயின் நாட்டுக்கு போறாரு. ஸ்பெயின், போர்ச்சுகல் அங்கெல்லாம் போயிட்டு வர்றாரு. யூரோப் டூர்லாம் பார்க்கணும், அழகா இருக்கும், அதனால போறாரு. 3,440 கோடி ரூபாய் கொண்டு வர்றாரு. செப்டம்பர் 2024 அதே வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா போறாரு. 7,616 கோடி கொண்டு வராங்க. ஒரே ஒரு கதை சொல்றேன். அமெரிக்கால இல்லாத பணமா? அங்க போயிட்டு ஒரு வாரம் ஜாலியா சுத்திவிட்டு 7,000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணினேன் அப்படிங்கிறீங்களே, கேவலமா இல்லையா? ஸ்பெயினுக்கு போன போது என்னாச்சு? அங்க போனா அந்த ஸ்பெயின் நாட்டிலேயே இருக்கிற பல கம்பெனிகள் அவங்க அந்த முதலாளிகளை பார்த்து, நம்ம ஸ்டேட்டுக்கு வாங்க, இந்தியாவில் வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறோம், நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அங்க போயிட்டு யாரை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த ஸ்பெயின் கம்பெனிகளுடைய சில கிளைகள் இங்க இருக்கும் இல்லையா? சென்னையிலையும் பாம்பே, குஜராத்லையும் உத்தரப்பிரதேசத்திலையும் இருக்கும் பாருங்க. இவங்களே அங்க கூப்பிட்டு அவங்க, அதாவது அந்த நாட்டுக்காரங்கள மாதிரி அவரை இது பண்றாரு. அதாவது நம்ம நாட்டுல ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அதே கம்பெனியினுடைய இந்திய நிர்வாகிகளை அங்கே அழைத்து கொண்டு பேசுவதற்கு என்ன சார் அவசியம் இருக்கு? இது யாரு? இதெல்லாம் என்ன ஒரு யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு நான் கேட்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் முதலீடுகளுக்காக முதல்வர் அங்கு செல்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா இது கண்டிப்பா 100% துடைத்த ஏமாற்று வேலை அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா ஜெகத் ரட்சகன் பாருங்க, 26,000 கோடி ரூபாய் ஸ்ரீலங்கால முதலீடு செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு எப்ப தெரியும்? உங்களுக்கு 2020 கொரோனா பீரியட்ல தான் நம்மளுக்கு தெரியும். அது கரெக்டா? அதுக்கு முன்னால யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னா,
அரசியல்வாதிகள், குறிப்பாக காங்கிரஸ் அரசியல்வாதிகள், டிஎம்கே அரசியல்வாதிகள், டிஎம்கே மற்ற தோழமை கட்சிகள் அரசியல்வாதிகள் எல்லாருமே அமெரிக்கால பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு காலத்துல இதே டிஎம்கே காரங்க ஆப்பிள் தோட்டம் ஷிம்லா சாரி ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் காஷ்மீர்லயும் ஆப்பிள் தோட்டம் வாங்கினாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏக்கர் ஏக்கர் ஆப்பிள் தோட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இன்னைக்கு என்னடான்னா அவங்களுடைய பணம் எல்லாமே, அதாவது தமிழ்நாட்டுல முதலீடு செய்ய வேண்டிய பணத்தை அவங்க வெளிநாடுகளை கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன அவசியம்? அதே சமயம் முதல்வர் என்ன பண்றாரு, வெளிநாடுகளிலிருந்து முதலீடு திரட்டுவதற்காக செல்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன சார் லாஜிக் இருக்கு இதுல? முரண்பாடா இல்லையா சார்? ஓகே சார், இப்போ பிரஸ் மீட் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்கள்லாம் திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதனா ஃபேக்டரிகள் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி ஓபன் பண்றதா இருந்தா எந்த மாவட்டங்கள்ல ஓபன் பண்ற மாதிரி இருக்கும்? முக்கியமா இந்த இளைஞரை கவர் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி போறாரா சார்? நீங்க ரொம்ப சீரியஸ் கேள்வி கேட்டுட்டீங்க. இளைஞர்கள்ங்கிற மேட்ரே வராது. ஏன்னா 2025 இந்த வருஷம் ஜனவரி மாசம், மார்ச் 31ஆம் தேதி முதல்வர் சொல்றாரு. அபிஷியல் ரெக்கார்ட் தான் நான் சொல்றேன் திருப்பியும். இது என்னுடைய கற்பனை கதை கிடையாது. 10 லட்சம் கோடி முதலீடுகள் வந்துள்ளன, செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறாரு. 31 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன எப்போல இருந்து, 2021க்கு அப்புறம் அப்படிங்கிறாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வரும் வின்ஃபாஸ்ட் அப்படின்னுட்டு வியட்நாம் கம்பெனியினுடைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சரிங் இப்ப தூத்துக்குடியில ஆரம்பிச்சாங்கல்ல, 3500 கோடி. அதுலேயும் 3500 கோடி ரூபாய் ஒட்டு மொத்தமா போடல. இப்ப வரைக்கும் 1600 கோடி ரூபாய் தான் போட்டிருக்கிறாங்க. ஹெச்சிஎல் ஃபாக்ஸ்காம் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, ஹெச்சிஎல் ஓகே, ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட். அவங்களுடைய ஃபாக்ஸ்காம் கம்பெனி செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ் அது. அவங்க கம்பெனி இங்க வரணுமா இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு உத்தரப்பிரதேஷ்காரன் போயிட்டான். உத்தரப்பிரதேஷ்காரங்க இன்னொன்னு என்ன பண்ணாங்க தெரியுமா? 2022ல அங்கிருந்து யோகி ஆதித்யநாத் 2 ஆபீசர்ஸ் அனுப்புறாங்க. சென்னையில ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போடுறாங்க, இன்வெஸ்டர்ஸ் மீட். நம்ம முதல்வர் என்ன பண்றாரு, உலகம் பூரா சுற்றுலா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணானுங்க, தமிழ்நாடுல இல்லாத முதலீடா சார் நான் கேட்கிறேன்? தமிழ்நாட்டுல எவ்வளவு வேணாலும் முதலீடுகள் கிடைக்குமே, பண முதலைகள் அதிகமா இருக்கிற இடம் சார் இது. அவங்க வர்றானுங்க. அது உத்தரப்பிரதேச முதல்வருக்கு தெரியுது. அவர் அங்கேருந்து இங்க வர்றாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல மீட்டிங் போடுறாரு. 10,000 கோடி ரூபாய் ஒரே நாள், 10,000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம், அங்க போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அதுதான் முதல்வர். அவர்கிட்ட இருந்து தான் நம்ம முதல்வர் கத்துக்கணும் அப்படிங்கிறேன். சரி, செமிகண்டக்டர் அதாவது இளைஞர்கள் பத்தி ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, 2030க்குள்ள தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும். அதாவது கிரிட்டிக்கல் ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஹை டெக்னாலஜி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் இளைஞர்கள் ரொம்ப அவசியமா தேவைப்படும். அந்த அளவுக்கு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும் நீங்க, என்னடா நீங்க இப்படி சொல்றீங்களே, எப்படி சார் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி 11%, முதலீடுகள் இல்லாம பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு வருமா சார் அப்படின்னு நீங்க என்ன கேட்கணும். நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19% அப்படின்னு போட்டிருக்கிறது. மெஜாரிட்டி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட், இன்ஜினியரிங் குட்ஸ் தான். லெதர் இண்டஸ்ட்ரி கூட அவ்வளவா பிரமாதமா பர்ஃபார்ம் பண்ணல. அக்ரிகல்ச்சர் பர்ஃபார்ம் பண்ணல. அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ்ல இருக்கு. மில்க் நெகட்டிவ்ல இருக்கு. சர்வீசஸ் செக்டார் நெகட்டிவ்ல இருக்கு. சர்வீசஸ் செக்டார்னா யாரு, உங்களை மாதிரி, அதாவது பொருள் உற்பத்தி பண்ணாதவர்கள். அக்ரிகல்ச்சர்லயும் இண்டஸ்ட்ரியிலையும் பொருள் உற்பத்தி ஆகுது. உங்களை மாதிரி மீடியா வச்சிருக்கிறவங்க எல்லாம் பொருள் உற்பத்தி பண்ணாதவர்கள். ரியல் எஸ்டேட்ல என்ன ஆகுது அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பூம். ஏன்னா பரந்தூர் ஃபுல்லா அவங்க வளைச்சு போட்டுட்டோமே, பரந்தூர் வளைச்சு போட்டோம். இப்போ ஹோசூர் விமான நிலையம் கட்ட போறோம், அங்கேயும் நாங்க நிலங்கள்லாம் விளைச்சு போட்டுருவோம். ஜி ஸ்கொயருக்கு அங்கேயும் போயிட்டு போட போட்டுருவோம் ஜி ஸ்கொயர்காரன். நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, முதல்வருடைய மருமகன் சவரீசன், அவர்கிட்ட இல்லாத பணமா சார்? அவர் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு நீங்க சொல்லுங்க. சன் குழுமம் கிட்ட இல்லாத பணமா நீங்க சொல்லுங்க. எவ்வளவு இருக்குது. அவங்க எல்லாம் அந்த பணத்தை எங்க எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறது இன்வெஸ்டிகேட் பண்ணி புலன் விசாரணை பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரமா நான் பாக்குறேன். இது வந்தது இல்லையா, எலோன் மஸ்க் வந்தாரு. எலோன் மஸ்க் யாரை போய் பார்த்தாரு தமிழ்நாட்டுல?
ஒரு எலோன் மஸ்க் வந்து தமிழ்நாட்டுல சபரீஷனை போய் பார்த்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் சார், தமிழ்நாட்டுல யாருகிட்ட பணம் இருக்கு அப்படின்னுட்டு. பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு? ஒரே ஒரு குடும்பத்துல வருஷா வருஷம் 30,000 கோடி ரூபாய் கள்ளப்பணம் சேர்க்கப்படுகிறது, பணம் அங்க போய் குவியுது அப்படிங்கிறாரு. ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு நீங்க பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுல 11.19% இன்னைக்கு growth இருக்குன்னு சொன்னா அது வந்து தொழில்கள் மூலமாகவே வந்த growth இல்ல, வேலை வாய்ப்பின் மூலமாக வந்த growth கிடையாது. இது வந்து ரியல் எஸ்டேட்ல ஆர்டிபிஷியலா பூம் காமிச்சு அதனால வர, அதாவது அந்த குறியீடுகள்லாம் ஆர்டிபிஷியலா செயற்கையாக ஏற்றி விடப்பட்ட குறியீடுகள் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்படி பாத்தீங்க சொன்னா இன்னைக்கு நீங்க நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, எந்தெந்த பகுதிகளில் வரும் முதலீடுகள் அப்படின்னு கேட்டீங்க. முதலீடுகள் வந்து செமிகண்டக்டர் காம்ப்ளெக்ஸ். ஆனா ஒரு விஷயம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம், செமிகண்டக்டர் சமாச்சாரம் தான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகே, உலக அளவில் செமிகண்டக்டர் 50 வருஷம் முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா காங்கிரஸ் கட்சி வந்து அதை வந்து முன்னெடுக்கல அப்படின்ட்டு நம்ம பிரதமர் சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 11 இயர்ஸா தான் நம்ம அதை, ஆக்சுவலி 11 கூட கிடையாது, 9 இயர்ஸா தான் நம்ம செமிகண்டக்டர் மேல ரொம்ப கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆல் இந்தியால 10வது முதலீடு செமிகண்டக்டர் துறையில 10வது முதலீடு அவங்க வந்து அலோவ் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. தமிழ்நாட்டுல கூட ஒரு யூனிட் இருக்கு, அந்த யூனிட்டுக்கு பேரு ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பேரு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஆனா இதுக்கு தமிழக அரசு கிரெடிட் வாங்கணுமா, பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டுமா அப்படின்னா தமிழக அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஒரு தனியார் நிறுவனம், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய டெக்னாலஜி அவங்க பண்ணி, அதாவது எந்த விதமான உதவியோ ஒத்துழைப்போ சலுகையோ இல்லாத, அரசு தரப்பிலிருந்து எந்த சலுகையும் இல்லாத ஒரு காலகட்டத்துல ஒரு சூழ்நிலையில அவங்க தங்களுடைய திறமையை மட்டுமே பயன்படுத்தி இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். டிஆர்பி ராஜா வந்து 2025 மார்ச் மாசம் சொல்றாரு, ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்த போறோம், ஒரு முன்னெடுப்பு. அதாவது ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படி சொன்னா இந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜியில என்னென்ன இருக்குமோ அதுல வந்து சின்ன இளைஞர்கள் எல்லாம் வந்து நிறைய பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து ரெடி, இண்டஸ்ட்ரி ரெடி அப்படிம்பாங்க இல்லையா, அதாவது தொழிலில் ஈடுபடுத்துவதற்கு தயாராக இருப்பதற்கான எல்லா முன்னேற்பாடுகளும் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த இனிஷியேட்டிவுக்கு யாரு பொறுப்பு தெரியுமோ? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு நபர். அந்த நபர் யார்? காமகோடி ஐஐடி டைரக்டர். அவரை வச்சுக்கிட்டு இவங்க இதை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஐஐடி டைரக்டர் காமகோடி இன்வால்வ் ஆயிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இது சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஆக மொத்தம் இந்த மாதிரியான சூழ்நிலையில எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து தொழில் வளர்றது நீங்க பாருங்க. சென்னையை சுத்தி, சென்னையிலேருந்து நீங்க வேலூர் வரைக்கும் அந்த ஹைவேல வாங்க, ரெண்டு பக்கமும் எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, என்னென்ன மாதிரியான காம்ப்ளெக்சஸ் இருக்குங்கிறத நீங்க பார்க்க முடியும். மேக்சிமம் கான்சென்ட்ரேஷன் இங்கே தான், காட்பாடி வரைக்கும், வேலூர் காட்பாடி வரைக்கும். அதுக்கப்புறமா கோயம்புத்தூர்ல கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மற்ற இடங்கள்ல இருக்கு. திருப்பூர் அந்த பக்கம் இருக்கு, ஈரோடு பவானி அந்த பக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் தான். கோயம்புத்தூர் பரவாயில்ல. திருச்சிக்கு தெற்கே ஏதாவது நீங்க பண்றீங்களா? தென்காசியில வேம்பு ஏதோ பண்றதுக்கு முயற்சி பண்றாரு, ஆனா அதுலயும் நீங்க போயிட்டு ஸ்போர்ட்ஸ் போடுறீங்க, அவருக்கும் முட்டுக்கட்டைகள் ஏகப்பட்டது போடப்படுகின்றன. அதாவது ஹோம் குரோன் ஆண்டர்பிரனர் அப்படிம்பாங்க. ஹோம் குரோன் அப்படின்னா நம்ம மண்ணிலேயே உதிக்கிற தொழிலதிபர்கள். அவங்களுக்கு வந்து பயங்கரமான காம்படிட்டிவ்னஸ் இருக்கும், போட்டி மனப்பான்மை இருக்கும், வெற்றி பெறணும்ங்கிற ஒரு வெறி இருக்கும், கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்றீங்க, ஆமுக்கி வைக்கிறீங்க. அவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்கறது இல்லை. ஏதாவது எவனாலும் தொழில் ஆரம்பிச்சான்னு சொன்னா டிஎம் கேட்காரன், அங்க போய் உட்காந்துட்டு எனக்கு பார்ட்னர், நான் தான் பார்ட்னர், எனக்கு பணம் கொடு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உன்னுடைய ப்ராஃபிட்ல எனக்கு பணம் கொடு அப்படின்னா எவன் சார் வருவான்? இங்க தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் சூழ்நிலை இப்படிதான் சார் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.